Hi friends, good morning. Previous வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் பேஸ்ட் டோர் லாக் சிஸ்டம் இந்த கான்செப்ட்டுக்கான கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாப் ஸ்விட்ச் கண்ட்ரோல் ரோபோட் ஓகே இந்த கான்செப்ட் தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளாக போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கிளாப் ஸ்விட்ச் கண்ட்ரோல் ரோபோட் ஓகே இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா வந்து ரோபோட்டிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து இருந்தால் தான் அவங்களால பண்ண முடியும். அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சவுண்டு வந்து டிடெக்ட் ஆனாலும் சரி இல்லை கிளாப் சவுண்ட் வந்து டிடெக்ட் ஆனாலும் சரி நமக்கு என்ன ஆகணும் ஒரு ரோபோட் வந்து ஃபார்வர்டில் வந்து மூவ் ஆகணும். ஓகே அதான் நம்மளுடைய மெயின் இங்கே மோட்டிவே வந்து அதுவாக இருக்குது. ஓகே அப்போ அதுக்காக என்ன பண்ணலாம் நம்ம வந்து நாய்ஸ் டிடெக்ஷன் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ண பாருங்க அந்த கான்செப்டில் அதே நாய்ஸ் சென்சர் தான் இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதை பேஸ் பண்ணி ரோபோட் வந்து ஃபார்வர்டில் மூவ் பண்ண வைக்க போகிறோம். ஓகே ஒரு அப்ஸ்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜின் எ ஸ்மால் ரோபோட் தட் ஸ்டார்ட்ஸ் மூவிங் த மூவ்மெண்ட் யூ கிளாப் ஜஸ்ட் லைக் கிவிங் சிம்பிள் வாய்ஸ் கமாண்ட் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே ஒரு வாய்ஸ் வந்து லவுடாக கொடுக்கணும் கிளாப்பும் வந்து லவுடாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ரொட்டிட்டாங்க. பர்சன் கிவ்ஸ் எ clap sound and the sound sensor detects the sharp audio signal instantly. The data is sent to the Atmega 328 microcontroller which decides whether the clap pattern is valid. Once confirmed, the controller activates the L293D motor driver to run the 12 DC motors, making the robot moves forward or perform actions. The LCD display shows real-time status such as robot moving or waiting for clap. And the entire system runs the battery power making is fully portable and interactive. ஓகே இந்த entire system என்ன ஆகும் பேட்டரியில் நம்ம வந்து ரன் ஆக போகுது. ஓகே இப்போ இதோட பிளாக் டயக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் பேட்டரி சப்ளை ஃபார் ஆல் யூனிட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் சென்சார் ஆர் நாய்ஸ் சென்சார் நம்ம சொன்னோம்ல இங்கே வந்து சவுண்ட் சென்சார் மட்டும் யூஸ் பண்ணுறோம். அடுத்து L293D மோட்டார் டிரைவர் ஃபார் 12 volt DC மோட்டார் அட் 60 RPM வந்து ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். LCD டிஸ்பிளே ஓகே இந்த கான்செப்ட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே அதுக்கப்புறம் இதோட அட்வான்டேஜஸ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிள் அண்டு ஃபன் வே டு கண்ட்ரோல் த ரோபோட், நோ ரிமோட் நோ மொபைல், கம்ப்ளீட்லி ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஆப்ரேஷன், லோ காஸ்ட் அண்ட் ஈஸி டு பில்ட் யூஸிங் பேசிக் காம்பனன்ட்ஸ், கேன் பி யூஸ்டு ஃபார் லேர்னிங் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் ஏன்னா லேர்னிங் பண்ணுறதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறது, போர்ட்டபிள் பேட்டரி பவர்டு டிசைன், குயிக் ரெஸ்பான்ஸ் டு சவுண்ட் ட்ரிகர்ஸ், கேன் பி அப்கிரேட் ஃபார் மல்டிபிள் கிளாப் பேட்டர்ன்ஸ். அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் ரோபோட்டிக்ஸ் ஃபார் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாபி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டை ஆட்டோமேஷன், ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ரோபோட் கண்ட்ரோல் ஃபார் டிசபிள்டு இண்டிவிஜுவல்ஸ், டாய் ரோபோட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் கெட்ஜெட்ஸ், டிமான்ஸ்ட்ரேஷன் இன் ரோபோட்டிக்ஸ் ஒர்க்ஷாப்ஸ், சவுண்ட் ஆக்டிவேட்டட் சுவிட்ச் ஆர் ரோபோட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இன்டராக்டிவ் மினி ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே இது வந்து என்ன பண்ணலாம் லேர்னிங் பர்பஸ்க்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் டயக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எது இன்புட் டைரக்ஷனோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம் ஏழாமுக்கு வந்து கண்ட்ரோலை நோக்கி போட்டிருக்கோம். எது அவுட்புட் டைரக்ஷனோ அதில் என்ன இருக்குது ஏழாமாருக்கு வந்து வெளிநோக்கி போகும். ஓகே அவுட்டர் சைடு நோக்கி போகும். இப்போ அவுட்டர் சைடு என்னென்னா Atmega 328 வந்து இந்த இடத்துல இருக்குது. அதில் வந்து அவுட்டர் சைடு வந்து L293D மோட்டார் டிரைவரும் அதுக்கப்புறம் 12 DC மோட்டர் 60 RPM வந்து இருக்குது. அதே மாதிரி LCD டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்டர் சைடு நோக்கி வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்டர் சைடு நோக்கி வந்தாவே அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா அவுட்புட் டிவைஸ்னு சொல்லுவோம். இன்லெட் நோக்கி வந்துச்சு அப்படின்னா இன்சைட் நோக்கி வந்துச்சு அப்படின்னா எல்லாமே இன்புட் டிவைஸ்னு சொல்லுவோம். ஓகே இந்த கான்செப்ட் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ் தேங்க்யூ.